தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம். அமெரிக்காவின் 20 ஆண்டுகள் உழைப்பை சல்லி சல்லியாக நொறுக்கிய ஈராக்கிலிருந்து அலறி அடித்து ஓடிய நாட்டோ படைகள். ஈராக் மண்ணிலிருந்து நாட்டோ படைகள் முழுமையாக வெளியேறியுள்ளன. சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த இந்த ராணுவ ஆக்கிரமிப்பு ஈரானுடனான மோதல் முற்றிய நிலையில் வெறும் 2 வாரங்களில் முடிவுக்கு வந்துள்ளது. வந்தோம், பார்த்தோம், கிளம்பிட்டோம். இதுதான் இப்போது ஈராக்கில் நாட்டோ படைகளின் தற்போதைய ஸ்டேட்டஸ். சுமார் 20 ஆண்டுகளாக ஈராக் மண்ணில் முகாமிட்டிருந்த நாட்டோ அமைப்பின் ஆலோசனை மற்றும் பயிற்சி படைகள் இப்போது ஒட்டுமொத்தமாக மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு வெளியேறியுள்ளன. ஈராக் மண்ணிலிருந்து வெளிநாட்டு படைகளை வெளியேற்ற வேண்டும் என்பது ஈரானின் நீண்ட கால திட்டம். முக்கியமாக ஈராக் இனி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, அதை காலி செய்ய வேண்டும் என்பது ஈரானின் திட்டம். அந்த திட்டத்திற்கு இந்த 2 வார கால போர் ஒரு ஷார்ட்கட்டாக அமைந்துவிட்டது. இந்த போரை பயன்படுத்தி ஈராக்கிலிருந்து அமெரிக்காவை வெளியேற்ற ஈரான் காய் நகர்த்தி வந்தது. கடைசி வெளிநாட்டு வீரர் வெளியேறும் வரை தங்களின் தாக்குதல் ஓயாது என ஈரான் ராணுவம் மற்றும் ஆயுத குழுக்கள் விடுத்த மிரட்டல் நாட்டோவை யோசிக்க வைத்தது. விளைவு, நாட்டோவின் ஐரோப்பிய கமாண்டர் ஜெனரல் அலெக்ஸ் கிரீன்கேவிச் ஈராக்கில் இருந்த அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக ஐரோப்பாவிற்கு மாற்றப்பட்டு விட்டனர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். இது தற்காலிகமான வெளியேற்றம்தான். போர் முடிந்ததும் வருவோம் என்று நாட்டோ கூறினாலும் ஈரானின் பிடி இறுகியுள்ள சூழலில் பழையபடி அவர்கள் உள்ளே நுழைவது அவ்வளவு எளிதல்ல என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள்.